What if Iran blocks the Strait of Hormuz? It could crash the global economy and maybe even trigger World War III. This narrow waterway, just 33 kilometers wide, lies between Iran and Oman. Around 20% of the world's oil and nearly 30% of global LNG flow through it every single day. Iran's ready, with submarines, missiles, and fast boats stationed nearby. One missile strike, oil tankers stop, prices could spike up to $200 a barrel. Global markets crash, recession begins. That's why the US Navy is always here, to keep the energy flowing. Because this isn't just Iran's choke point, it's the world's lifeline. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். வீடியோ நான் முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே என்னுடைய மேப்பில் நான் இப்படி காட்டினா உங்களுக்கு தெளிவு இருக்காது இல்லையா. நான் இங்கே என்னுடைய மேப்பை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுட்டு ஓகே, இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலம் உங்களுக்கு நான் இங்கே நான் இதை வீடியோ கிளியர் பண்ணுறேன். ஆனால் எடிட் பண்ணும்போது இந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்போ அதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கும். ஓகே, நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா. சரி, இதோ பாருங்கள். இப்போ இது நம்ம இருக்கிறது குவைத். என்னுடைய லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுதா? இது குவைத். இப்போது இந்த கடல் எல்லையை பாருங்கள். இங்கிட்டால பஷ்ரா, அதாவது ஈராக் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈரான் இருக்குது. குவைத், ஈராக், ஈரான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா பஹ்ரைன் இருக்குது, தம்மாம் இருக்குது, அல் ஜுபைல் இருக்குது, சவுதியுடைய பஹ்ரைன் இருக்குது, கத்தார் இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் துபாயை தாண்டி அப்படியே வந்தோம்னா இங்கிட்டு வந்தோம்னா மஸ்கட் இருக்குது. மஸ்கட் இது மஸ்கட் கடல் பரப்பு. ஆனால் இந்த மொத்த கடல் பரப்பும் இந்த கிட்டத்தட்ட எத்தனை நாடுகள் பாருங்கள். குவைத், ஈராக், சவுதி, பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான், இந்த 6 நாடுகளையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய கடல் எல்லையை முற்றுமுழுதாக ஆப்போசைட்டில் பார்த்திங்கன்னா ஈரான் தங்களுடைய எல்லைக்குள்ளே வச்சுருக்குது. அதாவது இந்த கடல் பரப்பில் ஆப்போசைட் இந்த சைடு ஃபுல்லாகவே அரபு நாடுகள் இருந்தாலும் இந்த சைட்லேயும் ஈரான் அவங்களுடைய அந்த மொத்த கடல் எல்லையும் அதே பார்டர்லேயே அடங்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனால் பாகிஸ்தான் வருது. பாகிஸ்தானுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படியே இந்தியா, அடுத்தது ஸ்ரீலங்கா, இலங்கை வருது. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் இந்த சுயஸ் கால்வாய் பற்றிய வீடியோ நான் போட்டிருப்பேன். இந்த பக்கத்தால் அதுக்கப்புறமா செங்கடலால் வரணும், செங்கடலால் வரும்போது ஹவுத்திகள் தாக்கினாங்க அப்படின்ற அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த ஏமன் இந்த இடத்துல பிளாக் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். இந்த கடல் எல்லை பிரச்சனையை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் தெளிவாகவே, செங்கடல் பிரச்சனை. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடல் எல்லை இருக்கு இல்லையா, இதில் தான் நான் முன்னாடியே போட்டிருப்பேன் உங்களுக்கு வீடியோ. அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா விளங்கியிருக்கும். இந்த கடல் ரூட்டை தான் அவங்க இந்த மார்க் பண்ணி காட்டுறது. இந்த இருக்கிற கடல் ரூட்டை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மார்க் பண்ணி காட்டுறாங்க. இந்த இடத்தால தான் குவைத்து, கத்தார், ஓமான், பஹ்ரைன், மற்ற யுனைடெட் அரப் எமிரேட், சவுதி மற்றும் போன்ற பல நாடுகளில் இருந்து எண்ணெய், கேஸ், மற்ற எல்லா பொருட்கள் நாம் அனுப்பக்கூடிய கார்கோ எல்லா பொருட்களும் இந்த கடல் வழியாகத்தான் போகுது. இப்போ இந்த குவைத் இது இருக்குது. குவைத் இங்கே நான் இந்த இப்போ நீல டோட் இருக்கு இல்லையா, இது குவைத். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியோ இந்த கடல் வழியாகத்தான் கப்பல் அப்படியோ இந்த இடத்தால் அப்படியோ வெளியாகி இப்போ இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு வரைக்கும் போகுது. ஆனால் இப்போது இங்கே இந்த இருக்கிற லொக்கேஷனில், அதாவது இந்த இடத்துல தான் ஸ்பாட் பண்ணி இருக்கிறாங்க. யார்? பாகிஸ்தானுக்கு எதிர, ஒமானுக்கும் எதிர இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணியிருக்கிறாங்க இப்போது அமெரிக்காவினுடைய அப்ரஹாம் கப்பலை. அதாவது ஈரானை தாக்குறதுக்கு ரெடியாக யுனைடெட் அரப் எமிரேட், சவுதி அரேபியா மற்ற எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய வான்பரப்பையும் நிலப்பரப்பையும் ஈரானுக்கு எதிராக அடிக்கிறதுக்கு தரமாட்டோம் அப்படின்ற வகையில் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் தெரிவிக்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈரானுக்கு அடிக்க கொடுத்தா வச்சு செஞ்சு விட்ருவான்றது தெரியும். ஆல்ரெடியே அடித்ததால் ஈரான் கொஞ்சம் பீதி இருக்கும் தான். ஆனால் இந்த கடல் எல்லையிலிருந்து இவங்க அடித்தாலும் இந்த கடல் பரப்புக்குள்ள முன்னாடி செங்கடல் வழியா இந்த பக்கம் இது செங்கடல்ல ஏமன் எப்படி அடித்தானோ அமெரிக்க கப்பலுக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல
ஒரு அமெரிக்கன், இஸ்ரேல் மற்ற அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் கப்பலும் இந்த எல்லையை தாண்டாது. இங்கேருந்து பெனதர் அப்பாஸில் இருந்து ஒரு கப்பலையும் விடாமல் அடிப்பாங்க, மிசைல் அடிப்பாங்க. அதே மாதிரி பல எண்ணெய் கப்பல்கள் இந்த நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயணிக்குது. இந்த இடத்துல எண்ணெய் கப்பல்களுக்கு டார்கெட் ஆகிச்சுன்னா கடைசியில் என்ன ஆகும்? ஒரு எண்ணெய் கப்பல், கேஸ் கப்பலும் இந்த நாட்டை விட்டு அரபு நாடுகள்லேருந்து வெளியாகாது. ஏன் நம்மளுடைய கார்கோ உட்பட கார்கோ கப்பல் கூட இந்த இடத்துல இருந்து வெளியாகாது. அப்படியான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கடைசியில் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சாதாரணமான க்ரூட் ஆயில் போகிற விகிதம் குறைஞ்சது பட்சத்தில் நம்மளுடைய இலங்கை போன்ற, இந்தியா போன்ற நாடுகள்லாம் பெட்ரோலுடைய விலை 500லேருந்து 1000லேருந்து 2000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி முன்னாடியே மாதிரியே பெட்ரோல் தட்டுப்பாடு வரும். பாருங்கள், நீங்கள் எல்லாரும் சாதாரணமாக இப்போ என்னடா அரபு நாட்டில் நடக்கிற சண்டை, கள்ளி நமக்கு எதுக்கு அரபு நாட்டு சண்டை, அவனுங்களோட சண்டை அவனுங்க அடிச்சுக்கிட்டானுங்க சாவட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். ஏன் இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே ஒரு ஆபத்து நடந்து, இந்த இடத்துல யுத்தம் நடந்து இந்த கப்பல்களுக்கு அடித்து பிரச்சனைகள் வந்தால் அது யாரை தாக்குது? சாதாரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி குடிமகன், ஒரு ட்ரிவில் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவரில் இருந்து அன்றாடம் ஒரு லாரியை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய தொழிலாளி வரைக்கும் பாதிக்குது. ஈரானில் இருந்து அரபு கடலில் மிசைல் அடித்தா இலங்கையில் இருக்கிற மக்கள் பாதிக்கிறாங்க. இதுதான் உலக லாஜிக், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு எதுக்கு உலக அரசியல், நம்ம எதுக்கு அவங்களோட நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது பாடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்பவம் எந்த அளவில் நம்மளை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இந்த நாட்டில் இருந்து ஒரு கார்கோ பொருள் அனுப்ப முடியாமல் போகும். இந்த யுத்தம் நடந்தால் இன்ஷா அல்லாஹ் கரீம், எந்த ஒரு பிரச்சனையுமே யாருக்கும் வரக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த யுத்தம், இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் சுமூகமான நிலைமையில் இந்த உலகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன். பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளுடைய மதத்துக்கு ஏற்ப நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். நடந்தால் சப்போஸ் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் உருவாகும். ஏன்னா இது உலக கணிப்பா, பல ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள் இதை கணிச்சு அவங்க அப்டேட் பண்ணுற விடயம். ஏன்னா இப்போ இந்த கடல் எல்லை, இப்போ சாதாரணமாக இவங்களுடைய இந்த கடல் எல்லை, இவங்களுடைய இந்த பெனதர் அப்பாஸோட கடல் எல்லையிலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தூரம் இருக்குது இந்த கடலுடைய எல்லை. அதாவது துபாயுடைய அல் ஃபுஜைரா போர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஸ்கட் இருக்குது. இந்த எல்லைக்குள்ளே எந்த ஒரு கப்பல் போனாலும் இவங்களுக்கு ஈஸியாக மிசைல் லான்ச் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 70, 80, 90 கிலோமீட்டர்லேருந்து 200, 300லேருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடிய மிசைலை லான்ச் பண்ணின ஈரானுக்கு இந்த இடத்துல இப்படின்றதுக்குள்ளே அடிக்கிறதுக்கு ஒரு மிசைலை ரெடி பண்ணி அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை. அதனால் இப்போதைய சூழலில் இவங்க இந்த கடல் ஸ்பாட் பண்ணி வச்சிருக்கிற அப்ரஹாம் கப்பலை உடனடியாக வாபஸ் பெற்று இந்த யுத்தம் அப்படின்ற ஒன்றை தவிர்க்காத பட்சத்தில் மிகப்பெரிய பிரளயம் ஒன்று ஏற்பட காத்திருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு நேராக பவர் பிளான்ட் இருக்குது, புஷஹர் பவர் பிளான்ட் இருக்குது. புஷஹரில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது, நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. எங்கே? இந்த புஷேகரில் தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் கூட உங்களுக்கு ஈரான் இஸ்ராயல் யுத்த டைமில் கூட நம்ம தெரிஞ்சிருந்தோமேனு, புஷேகரில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே காற்றுடைய மாசு உடனடியாக எங்கே சேரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற குவைத்துக்கு தான் முதலாக சேரும். ஏன்னா புஷேகருக்கும் குவைத்துக்கும் இருக்கிற தூரம் ஜஸ்ட் ஒரு 19 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த லென்த் இருக்குது. அப்போது இந்த புஷேகரில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அது எங்களையும் பாதிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம். தற்போதைய சிச்சுவேஷன் இதுதான். கடல்ல இருந்து ஒரு கப்பல் கூட வெளியாக முடியாதுன்ற நிலைமை வந்துச்சுன்னா குவைத், கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான் இந்த நாடுகளில் இருந்து எந்த ஒரு பொருளும் க்ரூட் ஆயில் போனால் தானே
இங்கே நாடுகள்லேருந்து பெட்ரோலும் ஒவ்வொரு வளங்களும் வெளியே போகிறதால வெளிநாடுகளுக்கு விற்கிறதால தான் இந்த நாடுகள்லையும் பொருளாதாரம் தேங்கி நிற்குது. இப்போ இதே குவைத் நாட்டில் இருந்து பெட்ரோல் உலகத்துக்கு எந்த நாட்டுக்குமே அனுப்ப முடியாத சூழல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஃப்ளைட்டில் பெரல் அடித்து அனுப்புவாங்களா? முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும். கப்பல்களில் லிக்விட் பண்ணி ஏற்றுற மாதிரி பவுசர்களில் ஏற்றி ரோடு வழியாக அனுப்ப முடியுமா? பை ரோட். இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வரும். முடிந்த வரைக்கும் நாமளும் பிரார்த்தனை பண்ணலாம். யுத்தம் தவிர்க்கப்படட்டும், உலக மக்கள் நிம்மதியாக அனைவரும் வாழட்டும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள்.